வணக்கம். அக்டோபர் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, பொதுக்காலத்தின் 27ஆம் ஞாயிறு. ஆண்டவர் இன்று திருமணம் செய்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். சங்கீதம் 128. உன் வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவாராக. திருமணம் வாழ்க, இல்லறம் வாழ்க, மகப்பேறு வாழ்க, பிள்ளைகளின் பிள்ளைகள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய உலகத்தில் இந்த திருமணம் படுகின்ற பாட்டு, ஒரே பாலின திருமணம், ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்து கொண்டு எங்களுக்கு இல்லற வாழ்வில் நாங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரே இனத்தை சார்ந்தவர்கள் வாழ உரிமை வேண்டும் என்று தெருக்களில் போராடக்கூடிய ஒரு நிலை. திருமணம் தவிர்த்த குழந்தை பேர். திருமணமா அதெல்லாம் வேண்டாம், பிள்ளை வெட்டியை பத்துக்கிடுவோம். அது என்னன்னு எனக்கு ஒன்றும் விளங்கலை. பிறகு தனி பெற்றோர், கணவன் ஒருபுறம் மனைவி ஒருபுறம், பிள்ளைகள் பாதி இங்கும் அங்கும் அலக்களிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை. ஒப்பந்த திருமணம், 5 வருஷத்துக்கு பார்ப்போம், நம்ம 2 பேரும் ஒத்து வந்தால் வாழ்வோம், இல்லைன்னா we will break, பிரிஞ்சிருவோம். ஆக இன்னைக்கு இணைந்து வாழுதல், லிவிங் டுகெதர், திருமணமாகாமலே ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு வீட்டில் இணைந்து வாழுதல், இப்படிப்பட்ட பலவிதமான திருமண கோலங்கள் இன்று தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. பிறகு திருமணத்திற்கு புறம்பான உறவு, பிரமாணிக்கமின்மை. இன்னைக்கு கூட ஒரு பொண்ணு சொல்லிச்சு, எனக்கு 3 பெண் பிள்ளைகள், கணவர் விட்டுட்டு போயிட்டார். காரணம் 3 பெண் பிள்ளைகள். அந்த நிலைமையை பாருங்க. அந்த திருமணம் ஆண் பிள்ளைகளாகவே பெற்றெடுக்க வேண்டும். ஆண் பிள்ளைகளை பெற்றெடுக்கும் மெஷின் இந்த பெண்கள். இப்படியெல்லாம் நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் தொடக்கத்திலிருந்தே அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்திருக்கிறார். இந்த படைப்பை பற்றி பேசுகின்ற பொழுது 2 விதமான படைப்புகள். இன்றைய முதல் வாசகம் தொடக்க நூல் 2வது அதிகாரம் 18 24 வரைக்கும். இது 2ஆம் படைப்பு கதை. 1வது அதிகாரத்தில் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை விடுவித்து படைக்கிறார். ஆணும் பெண்ணையும் படைக்கிறார், தனது சாயலாக அவர்களை படைக்கிறார். 2வது படைப்பு களிமண்ணால் கடவுள் படைக்கிறார். அந்த களிமண்ணிலிருந்து ஆணை மட்டும் படைக்கிறார். அந்த ஆணை இந்த உலக படைப்புகள் அனைத்தையும் சுற்றி காட்டுகின்ற பொழுது அவனுக்கு ஏதோ ஒரு குறை. அந்த குறையை நீக்குவதற்காக கடவுள் அந்த ஆணை உறக்கத்தில் ஆழ்த்தி அவனுடைய விலா எலும்பிலிருந்து
ஒரு மென்மையான ஒரு பெண்ணை படைக்கிறார். அந்த தூக்கத்திலிருந்து எழுந்த அந்த முதல் மனிதன் அந்த பெண்ணை பார்த்தவுடன் அவனுக்கான சந்தோஷத்தை பார்க்க வேண்டும். அந்த சந்தோஷம் அப்பொழுது மனிதன், இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் ஆவாள். அவனுக்கு என்ன மகிழ்ச்சி பாருங்க. அந்த எது குறையாக இருந்ததோ அதை நிறைவேற்ற அவள் வருகிறாள், துணையாக வருகிறாள், இணையாக வருகிறாள். அந்த துணையும் இணையும் சேர்கின்ற பொழுது அந்த திருமண வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இன்பம் பொங்கும், மகிழ்ச்சி நிறையும், நிறை வாழ்வு நமக்கு இந்த உலகத்திலேயே கிடைப்பது போன்ற ஒரு உணர்வு வரும். ஆகையினால இந்த ஆண் பாதி பெண் பாதி, இதில் யார் பிரிந்தாலும் வேதனை தான் மீதி. ஆகையினால இருவரும் ஒருவராயிருப்பர், ஒரே உடலாயிருப்பர், ஒன்றித்திருப்பர். அதையும் தொடக்கத்திலிருந்தே ஆண்டவர் இந்த ஆணையும் பெண்ணையும் திருமணம் என்ற ஒரு உடன்படிக்கையின் வாயிலாக ஒன்றிணைக்கிறார், பிரிவதற்காக அல்ல. இன்று வேலையின் நிமித்தம் பிரிந்திருக்கிறார்கள், வேலையின் நிமித்தம் பிரிந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் ஒன்று சேர வேண்டும். அந்த ஒன்று சேர்கின்ற நாள் 1000 மைல்கள் கடந்து வந்து அந்த கணவன் மனைவியை பார்ப்பது, மனைவி கணவனை பார்ப்பது. போர்க்காலங்களில் அந்த கணவன் மனைவியையும் பிள்ளைகளையும் பிரிந்து அந்நிய தேசத்தில் தன் நாட்டிற்காக போர் புரிந்து வருகின்ற பொழுது அவர்கள் படுகின்ற அந்த தனிமை, அந்த போர் முடிந்து வீடு திரும்புகின்ற வேளையில் அவர்கள் சந்திக்கின்ற பொழுது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி, அந்த ஒன்றிப்பில தான் இருக்கிறது. ஓகே, ஆகையினால ஆண்டவர் துணையாய் இருப்பதற்கு, துணை இணையாய் இருப்பதற்கு, இணை சரியான ஒன்று ஆண் பெண், இருவருக்கும் துணை, இருவருக்கும் இணை. ஆகையினால இந்த இருவரும் இணைகின்ற பொழுது அந்த கல்யாணம் வாழ்க, அவர்கள் பெற்றெடுக்கின்ற பிள்ளைகள் வாழ்க, பிள்ளைகளின் பிள்ளைகள் வாழ்க. இந்த சூழ்நிலையில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாற்கு நற்செய்தி 10வது அதிகாரம், அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அணுகி, கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார். அவர்கள், மோசே மணவிலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கிவிடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார். அனுமதி, மோயிசன் விரும்பவில்லை, சட்டத்தையும் எழுதவில்லை, அவர் அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இக்கட்டளையை எழுதி வைத்தார். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கடவுள் தன் தாய் தந்தையை விட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும், மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். அந்த வரதட்சணை கொடுக்க முடியவில்லையே என்று பிரிக்காதிருக்கட்டும். அந்த மனைவி கணவன் இருவரும் யாராவது ஒருவர் ஏதோ குறை வைத்து விட்டார்கள் என்று பிரிக்காதிருக்கட்டும், இணைந்தே இருக்கட்டும். அதனால் இந்த விவாகரத்து 2 விதமான பள்ளிகள் இருந்தது. அந்த ஒழுக்கக்கேடு, அந்த பரத்தன்மை,
அந்த அந்த விசுவாசமின்மை, அர்ப்பணத்தை உடைத்தல், இதெல்லாம் இருக்கும்போது விவாகரத்து, கோர்ட்டு இதெல்லாம் இருக்கிறது. அந்த காலத்தில் இந்த ஒழுக்கக்கேடு, பாலான விதத்தில் ஒழுக்கக்கேடு இருந்தால் விவாகரத்து என்று ஒரு சிலர் இதை விளக்கினார்கள். இன்னும் ஒரு சிலர் சின்ன சின்ன காரியத்திற்கு, தூங்கும்போது ஒருவர் குரட்டை போட்டால் இன்னொருவர் அவரை விவாகரத்து செய்வது, இப்படியெல்லாம் இந்த விவாகரத்திற்கு காரணம் கண்டுபிடித்தார்கள். அதனால் இயேசு ஒன்றா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து சொல்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்குள்ள இந்த சங்கீதம் சொல்கிறது, இந்த திருமணத்தில் இணைந்து வாழ்ந்தவர்கள், உம் இல்லத்தில் உம் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒலிவக்கன்று போல் உம்மை சூழ்ந்திருப்பர். எத்துணை நன்று, எத்துணை நன்று. நிறைய பிள்ளைகள், அந்த உணவு மேடையில் நிறைய பிள்ளைகள் அமர்ந்து உண்பது, சிரிப்பது, மகிழ்வது, உரையாடுவது, உறவாடுவது, ஒருவரோடு சிரிப்பது. What a sacrament of marriage. It is a covenant. I am for you and you are for me, and if you are missing, I am incomplete. Okay. நீ இல்லை என்றால் நான் குறைபட்டு போய்விடுவேன். ஆகையினால தான் அந்த கரங்களையே பற்றி கொண்டு இருக்கிற தம்பதிகள், இணைந்து வாழ்கின்ற அந்த தம்பதிகள், பிரியாமல் இருக்கிற தம்பதிகள் மகிழ்ந்திருப்பார்கள். அதில் ஆண்டவர் சொல்கிறார், சீயோனிலிருந்து உனக்கு ஆசி வழங்குவாராக, உன் வாழ்நாளெல்லாம் நீ எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக, உம் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீராக. என்ன ஆசீர்வாதம் பாருங்க. சங்கீதம் இன்னைக்கு 128வது சங்கீதம். ஆகையினால பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வாரத்தில் நீங்கள் திருமணம் செய்ததற்காக ஆண்டவரை புகழுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு குழந்தைகளை கொடுத்ததற்காக ஆண்டவரை புகழுங்கள். எந்த காரணத்தை கொண்டும் மனத்தாங்கல், விட்டுக்கொடாமை, அந்த தற்பெருமை, தாய் வீட்டை பற்றி ஒருவர் குறை சொல்லாமல், அதெல்லாம் எந்த காரணத்தையும் கொண்டும் பிரியாமல் இருக்க ஒரு வரம் கேளுங்கள். உன்னை விட்டு நான் பிரியாமல் இருக்கக்கூடிய வரத்தை ஆண்டவரிடம் தினம் கேளுங்கள். மீண்டும் பிறந்தால் உன் கரம் பிடிப்பேன் என்ற ஒரு சபதத்தோடு இந்த ஒரு திருமண வாழ்வை வாழ்ந்து முடியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் பிரியாமல் இருப்பீர்களாக, நீங்கள் துணையாய் வாழ்வீர்களாக, நீங்கள் இணைந்து வாழ்வீர்களாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.